பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிறார் நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா, நன்றி செலுத்துவோமா. நேற்று முழுவதாக நம்மை பாதுகாத்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி செலுத்துவோமா. நினைத்து பாருங்கள், எவ்வளவு அதிசயகரமான விதத்தில் கர்த்தர் நம்மளை காப்பாற்றினது. கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திராண்டவரே, சோத்திராண்டவரே. நேற்று ஆமென் நடந்த திருச்சபையின் ஆராதனை ஆசீர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலை வேளையில் எழுப்பதற்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். இன்று காலை வேளையிலும் ஜெயத்தோடு எங்களை நடத்த போறோம் கிருபைக்காக நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நாங்களுமே துதிக்கிறப்பா, உமைக்கு நன்றி செலுத்துறோம். எங்கள் மேல் வைத்திருக்கிற உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி செலுத்துறோம், உம்முடைய கிருபைக்காக சோத்திரம் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நாங்களுமே ஆராதிக்கிறோம், நாங்களுமே துதிக்கிற ஆண்டவரே. உமைக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர், உம்முடைய கிருபையோ என்றென்றைக்கும் உள்ளது. கர்த்தர் எங்களுக்கு போதுமானவர். ஸ்தோத்திர ஆண்டவரே. ஸ்தோத்திரம். 18ஆம் சங்கீதம் 1வது வசனம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரையை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் அவன் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். 2வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பி இருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலுமாயிருக்கிறார். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று காலை வேளையில் நாங்கள் ஒரு மனமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஐக்கியமாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மெசேஜ் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய சமாதானத்தை அனுபவிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆறுதலையை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவர். மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேலும் ஆவிக்குரியதான ஒரு ஆமென் ஸ்தோத்திரம் ஊற்றுதல் உண்டாகட்டும், நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமாதானத்தை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. நோய்களால் பாரப்படுகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தையே பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. இன்று காலை வேளையில் நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். செவிக்குள்ள இருக்கிற செவிக்ககத்து இருக்கிற இன்ஃபெக்ஷன் இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா. ஸ்தோத்திரம். காதுகள் சம்பந்தமாயிருக்கிற எல்லா பலவீனங்களும் குணமாகட்டும். காது சம்பந்தமாயிருக்கிற பலவீனங்கள் குணமாகட்டும். நடக்க முடியாத சூழ்நிலைகள் இப்போது குணமாகட்டும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். கிட்னி சம்பந்தமாயிருக்கிற பலவீனங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது ஹீலாகட்டும். கிட்னி ஹீலாகட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முதுகுவலி குணமாகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மூச்சு வாங்குற அனுபவம் இப்போது குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அலர்ஜி ஸ்பிரிட்டை நாங்கள் கடிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தையே பெற்றுக் கொள்ளட்டும். எல்லா பண தேவைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. பண பிரச்சனைகள் மாறட்டும். கடன் பாரங்கள் மாறட்டும். கடன் வாங்கின பணம் திரும்பி கொடுக்க முடியாமல் பாரப்படுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். பொருளாதாரங்களை கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. அற்புதங்கள் நடக்கட்டும் அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்று காலை வேளையில் கர்த்தாவே பிசினஸ்காக பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவன் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படட்டும். வர்த்திக்கப்படும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சிங்க குட்டினிகள் பட்டினியாய் இருக்குமானால்
ஆண்டவரை தேடுவதற்கு எந்த குறவும் வராது நம்முடைய வசனத்தில் எழுதியிருக்கிறது போல மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரை உலகமெம்பாடும் ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு போதகருக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், புதிய ஊழியக்காரங்கள் கர்த்தாவே எழும்பட்டும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தில் பெரிய ஒரு அறுப்புக்காக ஆயத்தப்படுத்தும். ஆண்டவரை எழுப்புதல் உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரப்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். 145 சங்கீதம் 18 வசனத்தை வாசிப்போம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக கரங்களை தூக்கி கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா. சோத்திரம் சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். பாருங்கள், இந்த உலகத்தில் அநேகர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை, ஆமென், அவர் அநாதர் என்கிற ஒரு ஆமென் சூழ்நிலை, ஆமென், தனிமையாய் இருக்கிற சூழ்நிலை. எனக்காக ஆமென் ஹல்லேலூயா என்னை சப்போர்ட் பண்றதுக்கு, என்னோடு எனக்காக ஒரு ஆறுதல் சொல்வதற்கு, எனக்கு ஒரு சகாயம் பண்ணுவதற்கு யாரும் இல்லை என்கிற ஒரு எண்ணம், அப்படி ஒரு தயங்கம், ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் இந்த ஒரு பிரச்சனையில் இருக்கிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற மக்கள் கர்த்தர் பெரிய அற்புதங்கள் அவர் வாழ்க்கையில் நடக்கும். எப்படிப்பட்ட அற்புதம் கேட்டீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் ஒருபோதும் அவர் அநாதர் என்கிற ஒரு எண்ணம் வராதபடி, அவர் தனிமையாய் இருக்கிற, தனியதாய் இருக்கிறேங்கிற அந்த ஒரு எண்ணம் இல்லாதபடி எப்போதும் கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே கர்த்தர் அவரை நிரப்பார். நீங்கள் ஜெபத்திலே ஆண்டவரோடு கூட ஒரு பெரிய ஒரு ஃபெல்லோஷிப்பை அனுபவிக்கட்டும். ஆமென். அப்படி அதற்காக நீங்களை ஒப்புக்கொடுங்கள். ஸ்தோத்திரம். ஜெபம் என்கிறது கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற, நீங்கள் தேவனோடு கூட சேர்ந்து இருக்கிற, நீங்கள் எப்போதும் ஒரு தனிமையாயிராமல், நீங்கள் அநாதர் அல்ல என்கிற ஆமென் அந்த ஒரு உணர்வு உங்க உள்ளத்தில் வெளிப்படுத்துகிறதான் ஜெபத்தோட நேரங்கள் என்கிறது. ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நமக்கு தெரியும் இந்த உலகத்தில் நீங்கள் ஏதோ ஒரு தேவைகளுக்காக மற்றுமாய் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்காமல், நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபத்தில் அவருடைய அன்பை அனுபவித்துக் கொள்ளுங்கள். அவரோடு கூட நீங்கள் பேசுங்கள். ஆமென். கர்த்தரிடத்தில் உங்களுடைய அன்பு வெளிப்படுத்துங்கள். நமக்கு தெரியும் இந்த உலகத்தில் ஒரு பெட்ரோல் பங்கு, ஒரு ஏடிஎம் சென்டர், இதுமாய் நமக்கு எந்த ஒரு ஆமென் ஹல்லேலூயா ஆழமான ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடையாது. நம்முடைய தேவைகளுக்காக போவாங்க, அங்கே போய் பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம கிளம்பிடுவோம். அதுக்கும் நமக்கு பெட்ரோல் பங்குக்கும் நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. எந்த ஆமென் ஹல்லேலூயா ஆமென் டீப்பான ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஏடிஎம் சென்டர், நமக்கு பணத்தை வரும்போது நம்ம போய் ஏடிஎம் கார்டு போட்டு பணம் எடுப்பா, திரும்பி வந்துடுவோம். அது நமக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. அப்படி நீங்கள் உங்கள் ஜெபம் இந்த மாதிரி ஒரு இடமா மாற்றாமல், ஏதோ ஒரு தேவை வரும்போது கடந்து போய் முழங்கால் மண்டிட்டு ஜெபித்து என் தேவைகளை சந்திக்கும், எனக்கு வழிகளை திறக்கும், அற்புதங்களை செய்யும், இப்படி ஜெபித்துட்டு பிரச்சனை வரும்போது மற்றும் ஜெபத்துக்காக முழங்கால் மண்டியிடுகிற அனுபவங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறி போகட்டும். அப்படியே நீங்கள் செய்யாமல் உங்கள் ஜெபம் என்கிறது ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்து அவரோடு கூட சேர்ந்து அவரோடு பேசுகிற நிமிடங்களா மாறட்டும். உங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிற நிமிடங்களா மாறட்டும். நீங்கள் ஜெபத்தில் ஆண்டவரை நேசிக்கிற நிமிடங்கள், ஆண்டவரை நேசித்து அவரோடு கூட சேர்ந்து உட்கார்ந்து அவரோடு கூட பேசுகிற நிமிடங்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்படியே ஆண்டவரிடத்தில் ஜெபத்தில் பழகினவர்களுக்கு ஒருபோதும் அவர் ஒரு அநாதரா இருக்க மாட்டேன், ஆமென், அவர் தனிமையா இருக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் ஆண்டவரோட பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருப்பார். தாங்கப்பா தாங்கப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர பிரசன்னத்தை கடந்து போய் ஜெபிக்காமல், ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா, நீங்கள் ஆண்டவரிடத்திலே பல காரியங்களை ஷேர் பண்ணி, ஆமென், உங்கள் நண்பரிடத்தில் எப்படி நீங்கள் பேசுவாரோ, இல்லை உங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் உங்கள் ஆமென் உற்றோர்களிடத்தில், உங்கள் பெற்றோர்களிடத்தில், ஒரு மனைவி அல்லது ஒரு கணவன் ஸ்தோத்திரம் அவர் பேசுகிற மாதிரி ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஒரு ஆமென் தகப்பன் ஒரு தாயிடத்தில் ஒரு பிள்ளை எப்படி நெருங்கி இருக்கிறாரோ ஸ்தோத்திரம், அப்படியே நீங்கள் ஜெபத்திலே ஆண்டவரிடத்திலே உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவரிடத்திலே பேசுங்கள்.
ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு தேவை வரும்போது மட்டும் நீங்கள் போய் ஆமீன் அந்த தேவைகளை மட்டும் சொல்லிட்டு ஆமீன் கிளம்புகிறவர்களாயிராமல் ஸ்தோத்திரம் நீங்கள் ஆமீன் ஸ்தோத்திரம் ஜெபத்தில் அங்கே உட்கார்ந்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து அவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா அவரிடத்தில் அவரோட பேசி ஸ்தோத்திரம் அவருடைய அன்பை அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்யட்டும். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது அப்படி உங்கள் ஜெபத்தில் நீங்கள் ஆமீன் தேவரிடத்தில் நீங்கள் ஆமீன் கடந்து போகும் போது நீங்கள் ஒருபோதும் ஹல்லேலூயா நான் ஆமீன் தனியதாக இருக்கிறேன் அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்க மாட்டேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இன்று காலை வேளையில் ஜெபம் என்றது நம்ம தேவைக்கு மட்டுமாய் ஆமீன் செல்லுகிற ஒரு இடம் அல்ல. ஆமீன் ஜெபம் என்றது ஆண்டவரோட இடத்திலே அவருடைய அன்பிலே அவருடைய பிரசன்னத்திலே அவருடைய கிருபையிலே அவருமாய் ஒரு ஆமீன் ஸ்தோத்திரம் ஆமீன் அணு தினமும் ஹல்லேலூயா நிரந்தரமான ரெகுலர் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் ஜெபம் என்றது. ஸ்தோத்திரம். நீங்கள் மறக்க கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் ஆமீன் உங்கள் வாழ்க்கையில அப்படி ஒரு நிரந்தரமான ஒரு ஜெப வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகட்டும். ஆமீன் ஆண்டவரிடத்தில் நீங்கள் அப்படியே ஜெபிக்கிறவர்களா மாறட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வசனத்தில் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும். அடையாளங்கள் வெளிப்படும். நம்முடைய எல்லைகள் விரிவா மாறும். ஒரு மகத்தமா மாறும். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. God bless you. ஆமென். இந்த ஜெப மாதம் ஆமென் ஜெபத்தில் ஆண்டவரோடு கூட ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப்பிலே கடந்து போகும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்யட்டும். ஆமென். God bless you.